Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா மாலைபட்சம் no onion no garlic பலகாரம் என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு மாலைபட்சம் பலகாரத்துக்கு அளிக்கஞ்சி தோசை பண்ணலாம்னு 2 டம்ளர் பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். 2 தடவை கலந்துட்டு தண்ணியை வடிச்சிட்டு வச்சிருக்கேன். இதை மிக்ஸியில் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். பாதி அரைப்பட்டாச்சு. நல்ல வெண்ணையாக மசியணும். 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காயெல்லாம் உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஜாஸ்தியாக போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வரேன். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிக்சியில் 1 டம்ளர் தண்ணியை விட்டு அலம்பி இந்த தண்ணியை வேறு ஒரு பாத்திரத்தில் விட்டு இதை ஸ்டவ்வில் வச்சு கைவிடாமல் கிண்டி கூழ் மாதிரி காய்ச்சிக்கலாம். இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். கட்டி கட்டியாக ஆகக்கூடாது, அதனால கைவிடாமல் கிண்டணும். மிக்சியில் ஒரு கொஞ்சம் மாவு இருக்கிற மாதிரி மினிமம் 1 டேபிள் ஸ்பூனாவது இருக்கணும். மாவோட 1 டம்ளர் தண்ணியை விட்டு கரைச்சி இந்த மாதிரி கூழ் காய்ச்சணும். இப்போ கூழ் ரெடியாக எடுத்து பாருங்க. வடாம் கூழ் மாதிரி இருக்கும். இது சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அளிக்கஞ்சி தோசைனாலே அதுக்கு பொடி மிளகாரம் பெஸ்ட்டு காம்பினேஷன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 4 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன், 2 என்ன வெடிக்கும் எண்ணெயில் போடும்போது. இது ஒரு கேப்சிகம் விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். வானலியில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் ஒரு துண்டு பெருங்காயம் பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதை சேர்த்து பருப்பு ஓரளவு செவந்ததும் இதில் இந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் பச்சை மிளகாய் வதங்கும் போது காரம் குறைஞ்சிடும். அதனால் முதல்லையே இந்த பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கிடணும். பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினதும் இந்த கேப்சிகத்தை சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் சேர்த்து பண்ணும்போது காரம் நன்னாவே குறைஞ்சிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வதங்கியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சூடு ஆறட்டும், அப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போது கஞ்சி காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, நல்ல சூடு ஆறிடுது பாருங்கள், நல்ல கெட்டியாகவே இருக்குது. இந்த மாவில் இந்த காய்ச்சின கஞ்சியை விட்டு இதுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த பாத்திரத்தை அலம்பி தண்ணி விட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நீர்க்க இருக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒன்று போல் மாவும் இந்த கஞ்சியுமா சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். இன்னும் 1 டம்ளர் தண்ணி கூட விட்டுக்கிறேன். எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் மாவரிசி தான் ஊற வச்சு அரைச்சிருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு கிட்டத்தட்ட 5-6 டம்ளர் வரைக்கும் தண்ணி விட்டாச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் தோசை நல்ல பட்டாக சாஃப்டாக சூப்பராக வரும். புளி மிளகாக்கி வறுத்து வச்சுருந்ததை சூடு ஆறி மிக்சியில் சேர்த்துட்டேன். ஒரு கோலி அளவு புளியை ஊற வச்சுருக்கேன், நல்லா மசியுன்னு. இப்போது இதோடு சேர்த்து இந்த புளி ஊற வச்சுருந்த தண்ணியை விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. வானலியில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் கருவேப்பிலை எண்ணெயிலேயே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து தாளித்து இந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி அலம்பி கொஞ்சம் ஜலம் ஊற்றுக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது இது கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 துண்டு வெல்லம், 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். மேலாக 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம புளி மிளகா ரெடி. ரொம்ப ஜோராக இருக்கும். அது 2 நாள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம், ஏர்டைட் ஜாரில் போட்டு, இல்லை டப்பர்வேர் பாக்ஸில் போட்டு. கல் காஞ்சாச்சு. இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுட்டு ரவா தோசை வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வைக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். வெந்ததும் இதை திருப்பிக்கணும். இப்போ அடுத்த சைடும் வெந்தாச்சு. எப்படி பூ போல் இருக்கு பாருங்க தோசை. ரெடி. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த சாஃப்டான களிக்கஞ்சி தோசைக்கு இந்த புளி மிளகா பெஸ்ட்டு காம்பினேஷன். தக்காளி சட்னி, தக்காளி தொக்கு, தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். பட் இது ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாலைபட்சத்தில் இந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு
உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.